ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கும் ஆயில்ய நட்சத்திர அருளுரை 11. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு நிறைந்த மானுடர்களே, காலம் எனும் அங்கத்தின் உள்ளே வசித்திருக்கும் அனைவரும் புறம் நீங்கிடல் வேண்டும். ஏனெனில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கும் கால அங்கம் என்பது மனிதர்களின் வாழ்வின் தன்மையினையும் மாற்றியே அமைத்துவிடும். அகத்தில் உரைகின்ற ஈசனாய் திகழ்கின்ற யாம் உங்களது ஆன்மாவின் ஒரு துளியாய் நிலைத்துள்ளோம். காலம் எனும் அங்கத்தை எவ்விதம் கடப்பது? அதிநுட்ப செய்முறை விளக்கத்தினை நல்குகின்றேன். காலத்தின் உள்ளே சிக்கி இருப்பவர்கள் யாவரும் அழிவினையும் துன்பத்தினையும் ஏற்க நேரிடும் எனும் காரணத்தினால் புறம் நீங்கிவிடவே யாம் அறிவுறுத்துகின்றோம். கால அங்கத்தில் இருந்து ஏன் புறம் நீங்க வேண்டும்? எவ்விதம் நீங்குவது? அறிந்திடுக. முதன்மையாய் ஒவ்வொருவரும் கால அங்கத்திற்குள் வசிக்கின்றீர்களா, அன்றி புறம் நீங்கி உள்ளீர்களா எனும் சத்தியத்தினை உணருங்கள். பரிசோதனைகளை மேற்கொண்டு அறிந்திடல் வேண்டும். கலி எல்லை காலம் என்பது மாயைகள் நிறைந்தது. ஆன்மாவின் ஆற்றல்களே தூய அன்பாகும். கலி எல்லை எனும் மாய உலகினில் வசிப்பவர்கள் அன்பு எனும் ஆற்றலினை பாசம் எனும் உணர்வாக திரித்து ஏற்கின்றனர். பதியாகிய இறைவனை சென்று அடைய வேண்டிய பசுவாகிய மானுட உயிர்கள் அனைத்தும் பாசம் எனும் கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. அன்பு எனும் நிலைக்கும் பாசம் என்கின்ற நிலைக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை அறிய வேண்டும். ஏனெனில் அன்பும் பாசமும் ஒத்த ஆற்றல்களை உடையவையாகும். அன்பிற்கு பசை தன்மை கிடையாது. பாசத்திற்கு பசை தன்மை உண்டு. பாசத்தினில் பிணைப்பு கொண்டு வாழ்பவர்கள் கலியுகத்தின் எல்லை காலம் எனும் மாசு நிறைந்த கால அங்கத்தினில் வசிப்பவர்களாவர். அன்பினால் நிறைந்து வாழ்பவர்கள் கால அங்கத்தை கடந்து வாழ்பவர்களாவர். அன்பிற்கும் பாசத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்பது நேசம் எனப்படும் நேய உணர்வாகும். ஓர் ஆன்மாவும் மற்றோர் ஆன்மாவும் நேசித்திருப்பது அன்பாகும். ஓர் உயிரும் மற்றோர் உயிரும் நேசித்திருப்பது பாசமாகும். நேசம் எனும் ஒற்றுமையினையும் பசை எனும் வேற்றுமையினையும் கொண்டிருப்பதே அன்பு மற்றும் பாசம் ஆகியவற்றின் தன்மைகளாகும். ஓர் ஆன்மாவானது பாரபட்சமின்றி அனைத்து ஆன்மாக்களையும் நேசிக்கும். எனினும் தன்னிலை உணர்ந்து செயல்புரியும். ஓர் உயிர் அணுவானது தனக்கு ஆற்றல்களை வழங்கும் உயிர்களை மாத்திரமே நேசிக்கும். பாரபட்சம் எனும் பாகுபாடுகளையும் ஏற்றிடும். எனில் அனைவரும் 5 வினாக்களை எழுப்பி விடை அறிந்திடுங்கள். அத்தருணத்தில் மாத்திரமே உயிரின் இயக்கத்தினில் சிக்கி பாசமெனும் பற்றுகளில் சிக்கி கலியல்லை எனும் கால அங்கத்திற்குள் அகப்பட்டு அழிவினை நோக்கி பயணிக்கின்றீர்களா அல்லது
ஆன்மலயப்பட்டு அழிவின்றி வாழ முயல்கின்றீர்களா என்பதனை உணர்ந்திட இயலும். முதல் வினா என்பது, உங்களுக்கு மரண பயம் உள்ளதா? ஆம் எனில் உயிரின் இயக்கத்தினில் ஆட்பட்டு பாச வலை எனும் பற்றுகளில் சிக்கி உள்ளீர்கள் என்றே பொருள்படும். இரண்டாம் வினா என்பது, எங்கும் குற்றம் குறைகளை காண்கின்றீர்களா? அவை உங்களை பாதிக்கின்றதா? கோபம், எரிச்சல் போன்ற உணர்வுகள் தோன்றுகின்றனவா? ஆம் எனில் உயிரின் இயக்கத்தினில் ஆட்பட்டு கால அங்கத்திற்குள் சிக்கி தீவிர இயக்கத்தினை ஏற்றுள்ளீர்கள் என்றே பொருள்படும். மூன்றாவது வினா என்பது, பணிகளை ஆற்றி பலன்களை எதிர்நோக்குகின்றீர்களா? ஆம் எனில் பாச உலகில் உயிரின் வயப்பட்டு இயங்குகின்றீர்கள் என்றே பொருள்படும். நான்காவது வினா என்பது, மாற்றங்களை ஏற்காத பழமையினையே நாடுகின்றீர்களா? எனில் உயிரின் வயப்பட்ட இயக்கமே சித்திக்கின்றதென்றே பொருள்படும். ஐந்தாவது வினா என்பது, 60 நாழிகை அடங்கிய ஓர் தினமதிலே 6 நாழிகை நேரமேனும் ஐம்புலன்களை புறத்தினிலே ஒடுக்கி அகமார்க்கத்தில் செலுத்தி தியானித்து அமைதியாய் வீற்றிருக்க இயல்கின்றதா? ஆம் எனில் ஆன்மலயத்திற்கு மாற்றம் அடைந்து கொண்டுள்ளீர்கள் என்றே பொருள்படும். கலியெல்லை காலம் என்பது சதுர் யுகங்களின் எல்லைக்கால அங்கமாகும். மீண்டும் ஓர் சதுர் யுகம் தோன்ற வேண்டும், சத்திய யுகம் தோன்ற வேண்டும் எனில் காலத்தின் எல்லை கோட்டினை கடக்க வேண்டும். ஒடுங்கிய நிலையில் செயல்புரியும் கால பைரவர் எளிதாய் காலம் கடக்க அனைவருக்கும் உதவிடுவார். புறத்தினிலே இப்புவியின் ஒரு பிரதேசத்திலிருந்து தொலைவினில் உள்ள மறு பிரதேசத்திற்கு பயணிக்கையில் அனைவருமே காலத்தினை கடப்பதனை அறிந்திடலாம். அவ்வகையில் கலி எல்லை எனும் பிரதேசத்திலிருந்து சத்திய யுகம் எனும் பிரதேசத்திற்கு பயணிக்க வேண்டும் எனில் அகமார்க்கத்தில் உயிரின் இயக்கத்திலிருந்து பற்றுகள் எனும் ஆசைகளிலிருந்து விடுபட்டு மெல்ல மெல்ல ஆன்மாவின் இயக்கத்திற்குள் பிரவேசித்திடல் வேண்டும். விரைந்து செயலாற்ற வேண்டிய நிலையில் அனைவரும் வீற்றுள்ளீர்கள் என்பதனை உணர கடவது. கலி எல்லை காலத்தினை கடந்து சத்தியயுகம் எனும் பொற்காலத்திற்குள் பிரவேசித்திட்டால் மாத்திரமே அழிவுகளிலிருந்து காக்கப்பட இயலும். அகமார்க்கத்தினில் மாத்திரமே பொற்காலத்திற்குள் அனைவரும் பிரவேசிக்க இயலும். புற மார்க்கத்தினிலும் பிரவேசிக்க வேண்டும் எனில் காத்திருக்க வேண்டும். அகத்தினில் காலத்தை கடந்து பொற்காலத்தினில் பிரவேசிப்பது எங்கனம்? சிந்தியுங்கள். யாம் எழுப்பிய 5 வினாக்களையும் தீர்க்கமாய் ஆராய்ந்திடுங்கள். மரண பயம் என்பது உயிருக்கு மாத்திரமே உண்டு. ஆன்மாவானது பரமாத்மாவின் உலகினிலே வசிப்பதினால் காலம் கடந்து வாழ்கின்றது. மரண பயத்தினை எளிதினில் வென்றுவிட இயலாது. மற்ற நிலைகளை உயர்த்தினால் மாத்திரமே இச்செயல் என்பது சாத்தியமாகும். குற்றம் குறைகளை காண்கையில் அவற்றை எவ்விதம் எளிதாய் களைவது என்றே சிந்தித்து செயலாக்கம் புரிந்திடுங்கள். இயலவில்லை எனில்
அச்சூழலிலிருந்து விலகிடுங்கள். மாறாக அச்சூழலிலேயே உழன்றிட்டால் உயிர் சக்தி விரயமாகும், ஆன்ம லயமும் சித்திக்காது. காலம் மிகவும் சுருங்கி ஒடுங்கி வருவதினால் ஆற்றுகின்ற பணிகளுக்கான பலன்களை எதிர்நோக்கி காத்திருப்பது நன்றன்று. காத்திருந்தால் பிறவி கடக்க இயலாது. 12 தெய்வங்களும் கூடி நிகழ்த்துகின்ற இயக்கத்தினில் அனுதினமும் எண்ணற்ற மாற்றங்கள் நிகழ்வதனை உணருங்கள். கலி எல்லையில் மானுட ஆன்மாக்களை அழிவினின்று காத்துவிட எண்ணற்ற வழிமுறைகளை தெய்வங்கள் பின்பற்றுகின்றனர். எங்கு கலியினால் தடைகள் தோன்றுகின்றனவோ ஆங்கே இயக்கத்தினை விடுத்து மாற்று நிலையினை ஏற்கின்றனர். கலியின் கருவிகளை கொண்டே கலியினை மாய்க்கின்றனர். செயற்கை மின்காந்த அலைகளில் ஊடுருவியே மானுட ஆன்மாக்களுக்கும் உணவளிக்கின்றனர். வகுத்த நெறிமுறைகளை மாற்றியும் அமைக்கின்றனர். எனில் மானுடர்களும் மாறுகின்ற சூழல்களுக்கு ஏற்ப நற்செயல்களை உவந்து ஏற்றிடல் வேண்டும். மனம் ஒடுங்கி ஆன்மாவினுள் நிலைத்தால் மாத்திரமே மரண பயமும் விலகும். அடுத்து உதிக்க உள்ள ஆயில்ய நட்சத்திர தினத்திற்குள் பெரும் மாற்றம் ஒன்று நிகழ காத்துள்ளது. காலம் கடந்து நிலைப்பதினால் யாம் உணர்ந்து உரைக்கின்றோம். மானுட உள் மூளையில் எவ்விதம் அமிர்த சுரபிகள் உள்ளனவோ அவ்விதமே கடும் நஞ்சினை ஏற்றுள்ள சுரபிகளும் உண்டு. நீரினாலும் நிலத்தினாலும் உருவாகும் அதிர்வுகளும் அழிவுகளும் சிறு பிரிவு மானுடர்களையே பாதிக்கும். மானுடர்களின் சிரசினில் உள்ள நச்சு குப்பிகள் திறவு கொண்டால் மானுட குலமே அழிய துவங்கும். இதன் வீரியத்தினை உணர வேண்டும். ஒரு மனிதருக்கு உள் மூளையில் அரக்க குணம் கொண்ட நஞ்சு சுரபி எனும் குப்பிகள் திறவு கொள்ள துவங்கினால் உடன் அவை பரவி எளிதாய் மானுட ஆன்மாக்களை தீண்டும். அனைவருக்கும் எளிதாய் திறவு கொள்ளும் சூழலையும் உருவாக்கும். அன்பு நிறைந்த மானுடர்களே, உயிரின் இயக்கத்திலிருந்து பூரணமாய் விடுபடுங்கள். அன்பினால் நிறைந்து அன்பினையே பரப்பி வாழ்ந்திருங்கள். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து ஆன்மாவினையும் உயிரினையும் தீர்க்கமாய் பிணைத்திடுங்கள். ஏனெனில் உயிரின் தீவிரமான இயக்கமே நஞ்சு சுரபிகளை திறவு கொள்ளச் செய்துவிடும். உதிக்க உள்ள மாபெரும் அழிவுகளிலிருந்து மீண்டு விட அனைவரும் ஆன்மாவின் இயக்கத்திற்குள், பதியாகிய ஈசனின் இயக்கத்திற்குள் பிரவேசித்து விடல் வேண்டும். ராஜ்யம் மாற்றம் அடைந்தால் அரசனும் மாற்றம் அடைவான். அரசனின் மாற்றம் அன்பினை விதைத்தால் உயிர்கள் ஆன்ம வயப்படும். மாறாக நஞ்சினை விதைத்தால் உயிர்கள் அழிவுறும். எமது ஒளிப்பாலத்தினில் இணைந்திட்ட உயிர்களும் சிதறி அழிவுறும் நிலை உருவாகும். எனினும் மறுபிறப்பு இன்றி ஆன்மாக்களை யாம் ஈர்த்தே காத்திடுவோம். இணையாத ஆன்மாக்கள் அழிவிலிருந்து மீண்டுவிட வேண்டும் எனில் இணைந்த ஆன்மாக்கள் உதிரம் சிந்தி உழைக்க வேண்டும். எனில் கடுமையாக போராட வேண்டும். இயன்ற தருணங்களில் இயன்ற இறைப்பணிகளை ஏற்றிடுங்கள் என்றே யாம் இனி உரைத்திட இயலாது. அனைவரும் சூழ்கின்ற ஆன்மாக்களை தீவிரமாய் விழிப்புறச் செய்திடுங்கள். ஏனெனில் கலியின் தீவிர இயக்கத்தின் மூலம் நஞ்சு சுரபிகள் திறவு கொண்டால் புறத்தினிலும் அகமாகிய உள்மூளையிலும் அணுக்களின் பிரளயங்கள் நிகழ்ந்தேறிடும். அனைவரும் ஒன்று கூடி தியானித்து
மந்திரங்கள் உரைத்து யாகங்கள் நிகழ்த்தி அக்னியில் ஆகிருதியிட்டு இறை சக்தியினை பெருக்கிடுங்கள். அனைத்து ஆன்மாக்களும் காக்கப்படும் தருணம் வரை இணைந்து உணர்ந்து செயல் புரியுங்கள். உணர்ந்தவர்கள் எடுத்துரைப்பதனை உவந்து ஏற்று செயல் புரியுங்கள். அன்பினால் நிறைந்து ஆதாரமாய் எழுச்சியுற்று நிலைத்திட அனைத்து ஆன்மாக்களையும் வாழ்த்துகின்றோம். பூரண நல்லாசிகள். அன்பாலயம் 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 அன்பாலயம்.